ஹே எவ்ரிவன், நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிற கலாச்சாரத்துக்கும் சவுத் சைடு இருக்கிற கலாச்சாரத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே தோணும், அதாவது எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கே தோணும். ஸோ ஒவ்வொன்று அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்ம் ஐடி ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் போர்வால், அதாவது அரேபியன் நாட்டு மக்களாகட்டும், ஸோ அந்த ஒரு சவுத் சைடு இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு கேமல், அதாவது அந்த ஒரு பாலைவனம் சைடில் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் பீப்புள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த ஒரு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடலாம். ஏன்னா அந்த ஒரு சவுத் அரேபியால பார்த்தீங்கன்னா பெண்கள் டான்ஸ் ஆடக்கூடாது. அண்ட் டான்ஸ் ஆடினா பார்த்தீங்கன்னா கழுத்து சீவி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு போர்வால் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சிய கூர்மையா இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீமர்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே முஸ்லீமர்ஸ் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாங்களாமா. மித்தபடி இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமா டான்ஸே ஆட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இவங்க யூஸ் பண்ற, இப்ப நம்ம தமிழ்நாட்டு யூஸ் பண்ற அந்த பறை தப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ விலங்கு தோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதே போலதான் இங்க யூஸ் பண்ற மாதிரியே அண்ட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கலாச்சாரத்தை இந்த ஒரு முஸ்லீம் பீப்புள்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த ஒரு அரேபியன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நிறையவே பின்பற்றிட்டு வராங்க. எதுக்காக வால் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு அரேபியன் மக்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு அந்த ஒரு வாள்களை இப்படி தூணுங்காட்டி பார்த்தீங்கன்னா இன்றளவுமே அதுல இருந்து தொடங்கி ஸோ இப்போ வரையுமே இந்த ஒரு வாள்களை தூக்கி டான்ஸ் ஆடுறதாகட்டும், ஸோ இன்றளவுமே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வருது. சரி, ஸோ ரெண்டாவதா ஃபாலூக்கன் பறவை. இந்த ஒரு பறவை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ சவுத் சைடு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியாலேயே அந்த ஒரு பிளேஸ்ல அதிகமாக இருக்கக்கூடிய ஒண்ணு. இந்த ஒரு சவுத் மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஒரு பெட்டை பயங்கரமா வளர்த்திட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா, நம்ம இந்தியாக்குள்ள எடுத்துக்கிட்டா நார்மலா ஒரு நாய் வளர்க்கறதாகட்டும் பூனை வளர்க்கறதாகட்டும், ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம கொஞ்சம் வளர்த்தக்கூடிய இந்த ரெண்டு பிராணிகள் பூனை யானை அப்படின்னு மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு பறவை சொல்றாங்க. இந்த ஒரு பறவை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீடு தன்மை உடையது, அதாவது உலகத்திலேயே அதிகமா வேகமா பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு இந்த ஒரு பறவையை சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 1 லட்சத்துல இருந்து 10-20 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்குறாங்க. சோ அந்த ஒரு சவுத் அரேபியன் மக்களாகட்டும், சோ அவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இல்லையா, சோ பயங்கரமா ஒரு இன்ட்ரெஸ்டோட இதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்கி வளர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ கேட்கறதுக்கே என்னடா இப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்றப்ப சோ டிஃபரன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, சோ இதுல அது ஒண்ணு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, மூணாவதா சாப்பாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகட்டும் இந்தியாக்குள்ளே ஆகட்டும், ஸோ ஏகப்பட்ட சாப்பாடு வெரைட்டி நம்ம சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாப்பிட்றோம். அந்த ஒரு சவுத் அரேபிய மக்கள் ஆகட்டும், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பிரியாணி, அதாவது முஸ்லீமர்ஸ் அப்படின்னா மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரியாணி ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு சவுத் மக்கள்ஸ் ஆகட்டும், ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா குஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு ஃபுட் ஆகட்டும், ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ரவுண்டா உட்காந்து ஒரு ஒட்டகம் கறி அண்ட் பார்த்தீங்கன்னா மீட் அப்படி சொல்லிட்டு நிறைய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு அட்ராக்ஷனோட எந்த ஒரு சண்டையுமே போட்டுக்காம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்களாமா. ஸோ இன்றோடமே இந்த ஒரு பின்பற்ற முறையை பயங்கரமா அந்த ஒரு சவுத் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ இது மாதிரிலாம் பண்றது கிடையாது. ஸோ அந்த ஒரு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ட்ராக்ஷனோட இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முஸ்லீம்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த சவுத் சைடு பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு வராங்க. ஸோ மிகப்பெரிய ஒன்று அப்படிதான் சொல்லணும். சரி, அடுத்ததா ட்ரிங்க்ஸ். அதாவது ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும் நம்ம இந்தியாக்குள்ள எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டீ நார்மலா குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுல பால் கலந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறோம். ஸோ அந்த ஒரு சவுத் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரிங்க்ஸ்ல பால் சேர்க்காம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒரு வேப்பங்கொட்டை அது மாதிரியான சில நியூ என்ட்ரன்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அந்த ஒரு சின்ன விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதை சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு விதையெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை உருவாக்கி ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸோட பார்த்தீங்கன்னா கலந்து குடிப்பாங்களாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரேபியன் டீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ ரொம்பவுமே பயங்கரமான இது பண்ணிட்டு வராங்க. ட்ரிங்க்ஸ்ல டீ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயங்கரமா பின்பற்றிட்டு வராங்க அந்த ஒரு சவுத் அரேபிய நாட்டில். அண்ட் கூடவே அந்த ஒரு பாலைவனத்துல வாழ்ற அந்த ஒரு மக்கள்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கூட்டமா உட்காந்து குடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றளவுமே காணப்படுது. ஸோ மிகப்பெரிய ஒண்ணு இல்ல, ட்ரிங்க்ஸ்ல எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா பர்ஃப்யூம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள எடுத்துட்டோம்னா பர்ஃப்யூம் வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாசத்துக்காகவும் அந்த ஒரு சவுத் அரேபிய நாட்டில் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரவியமாகட்டும், ஸோ இந்த ஒரு செண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாசத்தை மட்டும் தான் நிறைய முஸ்லீம் பீப்புள்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாருமே அந்த ஒரு நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாமா. வேற யாருமே எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை ஒரு குல வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல.
பயங்கரமான ஒண்ணு. ஏன்னா நம்ம இப்ப அடிக்கிற பர்ஃபியூம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நினைச்சு பாக்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல. சோ இந்த ஒரு பர்ஃபியூம் இதுதான் அப்படிங்கிறப்ப சோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு வராங்களாமா. இந்த ஒரு அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்ஃபியூம் ஆகட்டும். சோ இதுல இருந்து தான் நம்ம நிறைய வெரைட்டியான பர்ஃபியூம் நிறைய கிரியேட் பண்ணப்படுது, ஓனா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, சோ அடுத்தது சோஃபா. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகட்டும் இந்தியாக்குள்ளே ஆகட்டும் இந்த ஒரு சோஃபா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ஹைட்டா பாத்தீங்கன்னா போட்டுட்டு உட்காருவோம். அந்த ஒரு சவுத் அரேபியா நாட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரையோட தரையா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோஃபாவை போட்டு உட்காந்து சாப்பிட்றதாகட்டும், தியானம் பண்றதாகட்டும், ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொழுவதாகட்டும், ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா தரையோட கொஞ்சம் தரை இங்க இருக்குன்னா ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குமாமா. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதாகட்டும், ஸோ லைனா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சோஃபால தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரொம்பவுமே சீக்கிரட்டா ஆகட்டும், ஸோ இந்த ஒரு விஷயத்த கொலை வழக்கமாகட்டும் பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. சரி, அடுத்ததா ஹேண்ட் ஷேக். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகட்டும் இந்தியாக்குள்ளே ஆகட்டும் ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப வழக்கம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், ஹக் பண்றது, அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுத் அரேபியன் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேண்ட் ஷேக் ரொம்ப பிடிச்சவங்கள ஸோ யாருமே தெரியாத அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹக் பண்றத ஸோ நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு லெஃப்ட் கையில வந்து பாத்தீங்கன்னா 3 அடி அடிப்பாங்களாமா. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க உறவினர்கள் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்களாமா. இந்த சைடு ஒரு 3 முத்தம், இந்த சைடு ஒரு 3 முத்தம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 முத்தங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு வழக்கத்தையும் பயங்கரமா இந்த ஒரு சவுத் அரேபியன் மக்கள் ரொம்பவுமே பின்பற்றிட்டு வராங்க. முஸ்லிம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா இவங்க இந்த ஒரு சவுத் அரேபியன் மக்கள் முஸ்லிம்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா குல வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஸோ ரொம்பவே டிஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.